22/4/1997 1:10 AM ஆம்பூர் 22/4/1997. அப்போ அவங்களுக்கு வந்து இபியில், அதாவது டிஎன்இபியில் ஒரு வேலை வாய்ப்புக்கு உண்டான அமைப்பில் இப்போ ஒரு பரீட்சை எழுதியிருக்காங்க. அதில் வந்து வெரிஃபிகேஷன் வருமா, இல்லை அடுத்தது ஜாப் எப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. ஆண் ஜாதகம், மகர லக்னம், குரு லக்னத்தில், மீனம் சனி பகவான், கேது பகவான், மேசத்தில் முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், சிம்மத்தில் செவ்வாய், கன்னி ராசி சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார்கள். நட்சத்திரம் சித்திர 1ஆம் பாதம், சித்திர 1ஆம் பாதம். நடப்பு தசை நடப்பு தசா குரு தசா புதன் புத்தி. குரு தசா புதன் புத்தி 3/11/2027 வரைக்கும் அவங்களுக்கு குருதசை புதன் புத்தி. மாந்தி விருச்சிகம். அப்போ இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா மீனம் ராசி, மகர லக்னம், சித்திர 1ஆம் பாத நட்சத்திரம். அப்போ இந்த அவங்களுடைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து இபி ஆபீஸ் அப்படிங்கிற அமைப்பில் வந்துருச்சு. ஏன் அப்படி அந்த அவங்களுக்கு இபி ஆபீஸ் தான் வேணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இந்த சந்திரனுக்கு கால் கொடுத்த சித்திரை அப்படிங்கிறது செவ்வாய். அந்த செவ்வாய் போய் சூரியன் வீட்டிலேயே உட்காந்துருக்கார். அப்போ செவ்வாய் தான் வந்து நம்ம வந்து காரகத்துவத்தில் செவ்வாயும் ராகுவையும் மின்சாரமாக எடுக்கிறோம், ஊடுருவி செல்லும் அமைப்புல. அப்போ அந்த மின்சார துறை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மின்சாரத்துறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ செயல்படுமா, ஏன் செயல்படலை, அதில் ஏன் அவங்க வந்து பேக் ஆகிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த சந்திரனுக்கு கால் கொடுத்த சித்திரை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடையது. அந்த செவ்வாய் ராசிக்கு 12இல் மறைகிறார். அந்த காரணம் தான் அவங்கள வந்து ஒரே வந்து டைப் பொசிஷனா பண்ணுது. அப்போ இந்த குரு வந்து 9ஆம் பார்வையாக அந்த சந்திரனை பார்க்கிறார். குரு வந்து 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார். இந்த குருவுடைய அமைப்பும் சந்திரனை பலப்படுத்துது. இந்த குருவுடைய அமைப்பு சந்திரனையும் பலப்படுத்துது. இந்த குருவுடைய அமைப்பு ராகுவையும் பலப்படுத்துது. ஆனா இந்த கால் கொடுத்த அந்த பகவான் 12இல் இருக்கிறார், செவ்வாய் பகவான். அது இந்த குருவுக்கு 8இல் இருக்கிறார், அஷ்டமத்தில். அதனாலதான் அந்த எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் அது கடினமா இருக்கு, அதுல ரிசல்ட் வர்றதுக்கு இல்லாது மீண்டும் அவங்களுக்கு வந்து ரினாகிரேஷன் செய்வாங்களா அப்படின்னு சொல்றதுல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது, 1-8 சம்மந்தப்படுது. அவங்களுக்கு லக்ன பிரகாரம், ராசி பிரகாரம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு ராசிக்கு 1-12 சம்மந்தப்படுது. அப்போ இந்த ராசிக்கு 1-12 சம்மந்தப்படும் போது நாம என்ன சொல்றோம், இந்த வீடு வர்த்தக வீடாக இருக்கிறது. இங்கே சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கு. அப்போ இப்ப நடக்கக்கூடிய திசை குரு திசை புதன் புத்திங்கிறதுனால
இந்த குருதிசை புதன் புத்தி முடியறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு, அரசாங்க வாய்ப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் உறுதியா அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு என்ன அவங்க இப்ப பரிகாரம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர்த்தக வீடு அப்படின்னு சொல்றதுனால, இந்த வர்த்தக வீடுனா அப்ப இந்த மார்க்கெட் பகுதி அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு, அதாவது செவ்வாய் வந்து இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா செவ்வாயை முருகனாகவும் எடுப்போம், பகவதி அம்மனாகவும் எடுப்போம். ஏன்னா அந்த பகவதி அம்மனுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீரத்தில் தான் வரும். அப்போது நீங்கள் உங்கள் ஊரில் மார்க்கெட்டுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய, அதாவது பத்திரகாளி அம்மன் இல்லை மாரியம்மன், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநீர் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி ரோட்டோரமாக இருக்கக்கூடிய வயதான அம்மாவும் அப்பாவும் இருக்க, அதாவது வயதானவங்களுக்கு வந்து இளநீர் வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்தை வாங்கி தரக்கு ஒரு பரிகாரமாக இருக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன்.